என் பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பான், கீழே உருண்டு அழுது, அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க. குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாத்தி அந்த அடம் பிடித்தல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும். உலகத்துல பல நாடுகளில் நான் பயணித்திருக்கிறேன். எந்த இடத்துலயும் பல நாடுகள்ல அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம தான். கேட்கறத வாங்கி கொடுக்கறதுனா பயங்கர அடம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் இந்த காலத்து குழந்தைங்க மேல. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, டாய் கேட்டு உங்க குழந்தை அழுகுறாங்க, நீங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. வீட்டுல எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஓவர் கோவம் வந்து அங்க சூப்பர் மார்க்கெட்ல கீழே புரண்டு கிரண்டு அழுகுறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு கோவம் வருது, திட்டி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறோம். இப்ப அந்த குழந்தை மனசுல என்ன தோணும்னா, நம்ம இந்த மாதிரி அழுது அடம் பிடிச்சா கேட்கிற பொருள் கிடைக்குது, அப்ப அடுத்த முறை நம்ம இதே மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு கேட்கறது கிடைச்சிடும் அப்படிங்கிறது அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். இதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அடம் பிடிச்சு பழக ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டாய் கேட்கறாங்க, நம்ம வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறது நம்மளோட டிசிஷன், வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம். அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க, கத்துறாங்க, உருள்றாங்க, பரல்றாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த நேரத்துல அவங்க கூட இருந்து அவங்களை அந்த இமோஷன் கோ த்ரூ பண்ண விட்டு அவங்க அழுது முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஆனா அந்த டாயை வாங்கி கொடுக்காதீங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னை வளர்ப்புல மட்டும் இல்லைங்க, தந்தை, தாத்தா, பாட்டி, சமுதாயம் அனைவரின் வளர்ப்பினிலே. சோ மெயினா தாத்தா, பாட்டி, கிராண்ட் பேரண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி தயவு செஞ்சு உங்க பேரம்பேதிக கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பழக்காதீங்க. சோ குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்கிறதுக்காக நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறனாலதான் அவங்க அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க.